9th சம்மா லிமிட் x டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ். இது மாதிரி வந்துச்சு. பகுதியில் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுனாவே மேலே வந்து 2 உறுப்புகளாக இருந்து ஒன்று ஸ்கொயர் ரூட்டில் வருதுன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிடணும் சாமி, தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியினுடைய இரண்டாவது எண்ணினுடைய எதிரெண்ணை போட்டு எக்ஸ் இன்ட்டு இரண்டாவது எண்ணுடைய எதிரெண் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் மாற போகிறது கிடையாது. -1 பதில் என்ன பண்ணணும், +1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கி வகுக்க போகிறோம். மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக பெருக்கி வகுக்க போகிறோம். இப்போ நேராக பெருக்குங்க. a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. முதல் நம்பர் ரெண்டு முறை வந்திருக்கு, ரெண்டாவது நம்பர் 2 முறை வந்திருக்கு. குறிகள் மாறுச்சுன்னா ஃபார்முலா என்னது, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை, இதை அப்படியே போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் வந்து இது 2 நம்பருக்கு வரணும் சாமி. இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் 1 பை எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ +1 -1 கேன்சல். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் பை எக்ஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா. அப்போ 1 பை போட்டுக்கிட்டால் 1 டைம் இதை கேன்சல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் பண்ணுறோம் சாமி, பார்த்துக்குங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போது நீங்கள் ஒரு 4வது கணக்கில் இதே மாதிரி தான் சாமி பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போது இங்கே என்ன இருக்கோ பகுதியில் மேலே அப்படியே வந்துடும். தொகுதியில் அந்த செகண்ட் நம்பரோட எதிரெண் வருது. நல்லா பாருங்கள், இங்கே போகும்போது பகுதியில் என்ன இருக்கோ எக்ஸ் அப்படியே வந்துடுச்சு. தொகுதியில் என்ன இருக்கோ அது எதிரெண் வந்திருக்கு, ரெண்டாவது நம்பரோட எதிரெண் வந்திருக்கு. இங்கே ஆக்சுவலாக எக்ஸ் இன்ட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். ஓகே, இப்போது எக்ஸினுடைய வேல்யூனா அது எக்ஸ் 0வை நோக்கி நெருங்குதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக அங்கே நான் 0ன்னு போடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 0. இப்போ என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மதிப்புனா அது 1 தான். அப்போ 1 பை 1 1 கூட்டினா என்ன சாமி, 2. ஓகே.